Dear viewers, welcome to Sparks MICA channel. நாம் இன்னைக்கு பிளாஸ்டிக்ஸ் அண்ட் பயோபிளாஸ்டிக்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். பிளாஸ்டிக்ஸ் எப்படி க்ரூட் ஆயில்லேருந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, அதே மாதிரி பயோபிளாஸ்டிக்ஸ் பிளான்ட்லேருந்து எப்படி நமக்கு கிடைக்குது, உண்மையிலேயே பயோபிளாஸ்டிக்ஸ் நேச்சருக்கு சேஃபாக, அதை எவ்வளோ தூரம் யூஸ் பண்ணலாங்கிற டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க டாபிக்குள்ளே போகலாம். பிளாஸ்டிக்ஸ் எவ்வளோ தான் அவாய்ட் பண்ண நினச்சாலும் நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஏன் யூஸ் பண்ணுறோம்? லைட் வெயிட்டாக இருக்குது, கம்மியான ஸ்பேஸில் ஸ்டோர் பண்ணிடலாம், ஈஸியாக ஆக்சஸ் பண்ணலாம், எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு போகலாம், மேனுஃபேக்சரிங் பர்ச்சேசிங் எல்லாமே சீப்பாகவே கிடைக்குது. இதனாலேயே பிளாஸ்டிக்ஸை நம்ம டெய்லி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த பிளாஸ்டிக்குங்கிற வேர்ட் க்ரீக் வேர்ட் பிளாஸ்டிகோஸ்லேருந்து வந்தது. பிளாஸ்டிகோஸ்னால் ஃபிட் ஃபார் மோல்டிங். பிளாஸ்டிக்கை நமக்கு வேணுங்கிற மாதிரி மோல்டு பண்ணி டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணிடலாம். இந்த பிளாஸ்டிக்ஸ் டிஃப்ரெண்ட் ரா மெட்டீரியல் யூஸ் பண்ணி மேனுஃபேக்சர் பண்ணலாம். செல்லுலாஸ், நேச்சுரல் கேஸ், கோல், க்ரூட் ஆயில், ஃபாசில் ஃபியூல், ஏன் சால்ட் யூஸ் பண்ணி கூட பிளாஸ்டிக்கை ப்ரொடியூஸ் பண்ணலாம். நீங்கள் மற்ற எல்லா ரா மெட்டீரியல்ஸையும் கேள்விப்பட்டிருப்பீங்க, பட் சால்ட்லேருந்து பிளாஸ்டிக் ப்ரொடியூஸ் பண்ணுறது நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. ஜஸ்ட் கூகுள் பண்ணி பாருங்கள், நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஜான்வரி 2021 வேர்ல்டு வைடில் வந்த ஒரு ஆர்டிகல்ஸில் நம்ம சால்ட்லேருந்து பிளாஸ்டிக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற டேபிள் சால்ட்டில் கூட மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் மினிமம் அமௌண்ட் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதை பற்றி ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்களும் பாருங்கள். பிளாஸ்டிக்ஸோட ப்ராப்பர்ட்டிஸை பொறுத்து அதோட அப்ளிகேஷனும் டிஃபர் ஆகும். லோ டென்சிட்டியாக இருக்கிறதுனால லைட் வெயிட் ப்ராடக்ட்லேயும், ஹீட்டையும் கரண்ட்டையும் இன்சுலேட் பண்ணுறதுனால ஒயர்ஸ் அண்ட் ஹவுஸ் ஹோல்ட் ஐட்டம்ஸ்லேயும் யூஸ் ஆகுது. கரோஷன் ரெசிஸ்டன்ட், அதனால் வாட்டர் ப்ரூஃப் மெட்டீரியல்லையும், டிரான்ஸ்பரண்ட்னால ஆப்டிக்கல் டிவைஸ்லையும், ஈஸிலி மோல்டபுள்னால எந்த ஷேப்லேயும் அதை மோல்ட் பண்ணிக்கலாம். இந்த ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் இல்லாமல் நாம் கொஞ்சம் ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆட் பண்ணும்போது இன்னும் நிறைய அப்ளிகேஷன்ஸுக்கு பிளாஸ்டிக்ஸ் யூஸ் பண்ண முடியும். ஃபில்லர்ஸ், கலர்ஸ், ஃபோமிங் ஏஜென்ட் ஆட் பண்ணுறது மூலமாக பிளாஸ்டிக்ஸை இன்னும் ஸ்ட்ராங் அண்ட் அட்ராக்டிவாக ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஃப்ளேமிங் ரிட்டார்டன்ட் ஆட் பண்ணுறதுனால கம்பஷனை டிலே பண்ணலாம். இதே மாதிரி நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் அப்ளிகேஷன் சொல்லிகிட்டே போகலாம். நீங்கள் வீடியோ பார்க்குற சமயத்தில் உங்களை சுற்றி பார்த்தீங்கன்னா நிறைய பிளாஸ்டிக்ஸ் வித் டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். இந்த வீடியோ எண்ணில் நீங்கள் பிளாஸ்டிக்ஸ் பார்க்குற விதமே மாறும். இந்த பிளாஸ்டிக்ஸ் க்ரூட் ஆயில்லேருந்து எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். க்ரூட் ஆயிலில் நிறைய காம்பவுண்ட் மிக்ஸ் ஆகியிருக்கும். அதை டிஸ்டிலேஷன் ப்ராசஸ் மூலமாக நிறைய லைட்டர் காம்போனண்ட்டாக கன்வெர்ட் பண்ணிடுவாங்க. இந்த லைட்டர் காம்போனண்ட்ஸுக்கு பேர் ஃப்ராக்ஷன். இது எல்லாமே கார்பன் அண்ட் ஹைட்ரஜன்னால் ஃபார்ம் ஆனது. இதுலேருந்து கிடைக்கிற ஒன் ஆஃப் தி காம்போனன்ட் தான் நாப்தா. இதுலேருந்து தான் பிளாஸ்டிக்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இந்த நாப்தாவை பாலிமரைசேஷன் ஆர் பாலிகண்டென்சேஷன் ப்ராசஸ் மூலமாக பிளாஸ்டிக்ஸ் மேனுஃபேக்சர் பண்ண யூஸ் பண்ணுறாங்க. இதே கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் சிம்பிளாக சொல்லணும்னா, க்ரூட் ஆயில்லேருந்து கிடைக்கிற சிம்பிள் ஹைட்ரஜன் அண்ட் கார்பன் தான் மோனோமர்ஸ். நிறைய மோனோமர்ஸ் கம்பைன் ஆகும்போது பாலிமர்ஸ் ஃபார்ம் ஆகும். மோனோனா சிங்கிள், பாலினா மெனி. இந்த பாலிமர்ஸ்லேருந்து தான் பிளாஸ்டிக்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. பாலிமரைசேஷனில் மோனோமர்ஸை அப்படியே லிங்க் பண்ணலாம். பாலிகண்டென்சேஷன் ப்ராசஸ் பண்ணும்போது பிளாஸ்டிக்ஸோட அடிஷ்னல் செகண்டரி காம்போனன்ட்ஸும், அதாவது வாட்டர், அமோனியா, ஆல்கஹால் எல்லாம் கிடைக்கும். இப்போ க்ரூட் ஆயில் பற்றிய இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் பார்க்கலாம். இந்த க்ரூட் ஆயிலை ஹீட் பண்ணி சேம்பருக்குள்ளே அனுப்புவாங்க. இதை வேரியஸ் டெம்பரேச்சரில் ஹீட் பண்ணுவாங்க. லோயஸ்ட்டாக 70 டிகிரி செல்சியஸ்லேருந்து ஹையஸ்ட்டாக 360 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் ஹீட் பண்ணுவாங்க. டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சரில் டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ் கிடைக்கும். 70 டிகிரி செல்சியஸில் பெட்ரோலியம் கேஸும், 360 டிகிரி செல்சியஸில் பிட்டுமன் கிடைக்கும். இது தவிர பெட்ரோல், நாப்தா, கெரசின், டீசல், லூப்ரிகேஷன் ஆயில், ஹெவி ஃபியூயல் ஆயில் கிடைக்கும். பெட்ரோலியம் கேஸ் எல்பிஜிலையும், பெட்ரோல் ஆட்டோமொபைல்ஸ்லையும், நாப்தா பிளாஸ்டிக் ப்ரொடக்ஷன்லையும், கெரசின் அண்ட் டீசல் டிரான்ஸ்போர்ட் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ்லையும், லூப்ரிகேஷன் ஆயில் இன்ஜின்லையும், ஹெவி ஃபியூயல் ஆயில் ஷிப்லையும், பிட்டுமன் ரோட் போடும்போது யூஸ் ஆக தார்லையும் யூஸ் ஆகும். இதே மாதிரி ஒரு க்ரூட் ஆயில் கேலன்லையும் நிறைய பை ப்ராடக்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஒரு கேலன் ஆயில்லேருந்து 12 எல்பிஜி சிலிண்டர், 170 வேக்ஸ் கேண்டில் அண்ட் 27 கிரேயான்ஸ், 4 பவுண்ட் சார்கோல், ஒரு சின்ன காரில் 280 மைல்ஸ் டிரைவ் பண்ணுறதுக்கான கேஸ்லின், ரோட் போடுற தார், ஆயில், 39 டிஷர்ட்ஸ், கப்ஸ், ரப்பர் பால்ஸ், ஹூலா ஹூப்ஸ், டூத் ப்ரஷ், கோம், டஸ்ட்பின்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணலாம். இந்த டீட்டெயில்ஸ் ரிசர்ச் பண்ண லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணுறேன், ரெஃபர் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் அதில் இருக்குது. பிளாஸ்டிக்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண யூஸ் ஆகிற பாலிமர்ஸை 3 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணலாம்.
தெர்மோபிளாஸ்டிக்ஸ், தெர்மோசெட்ஸ் அண்ட் பயோ-பேஸ்டு பாலிமர்ஸ். தெர்மோபிளாஸ்டிக்ஸை ஹீட் பண்ணும்போது சாஃப்டாக இருக்கும், கூல் பண்ணும்போது ஹார்ட் ஆகிடும். தெர்மோசெட்ஸில் ஒன்ஸ் பிளாஸ்டிக்கை மோல்டு பண்ணிட்டா சாஃப்ட் பண்ண முடியாது. இது தவிர பயோ-பேஸ்டு பாலிமர்ஸும் யூஸ் பண்ணுறோம். இதுலேருந்து கிடைக்கிறது தான் பயோபிளாஸ்டிக்ஸ். தெர்மோபிளாஸ்டிக்ஸுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற பொருட்களாக தான் இருக்கும். ஏபிஎஸ் டாய்ஸில் யூஸ் பண்ணுறோம், பிவிசி பைப்ஸ், பிஎம்எம்ஏ மெடிக்கல் ஃபீல்டில் யூஸ் பண்ணுறோம், ஸ்மார்ட் ஃபோன் ஸ்க்ரீன், போன் சிமெண்ட்டாக கூட யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். பெட் வாட்டர் பாட்டில்ஸ், இபிஎஸ், தெர்மோகோல்ஸ், சேஃப்டி பேக்கிங்லலாம் யூஸ் பண்ணுவோம். பிடிஎஃப்இ கேஸ்கெட்ஸ், பிளம்பிங் ஒர்க்ஸில் யூஸ் ஆகும். பிசி ரூஃப், பாலித்தீன் பேக்ஸ், கேரி பேக்ஸை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். பிஎஸ் டிஸ்போசபிள் ஃபுட் கண்டெய்னர்ஸையும் யூஸ் பண்ணுறோம். பிபி சேர், இன்ஜெக்ஷன், பிளாஸ்டிக் கப்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம். தெர்மோசெட்ஸ் எக்ஸாம்பிளாக ஈபாக்சி ரெசின், வுடன் ப்ராடக்ட்ஸை கனெக்ட் பண்ணுற க்ளூ, சேர், கார் சீட்ஸில் யூஸ் பண்ணுற ஃபோம், இண்டஸ்ட்ரியல் ஹெல்மெட், ஸ்கேனில் யூஸ் பண்ணுற பிளாஸ்டிக்ஸ் எல்லாமே சொல்லலாம். இதெல்லாம் ஒன்லி ஒன்ஸ் மோல்டபுள். இது மட்டும் இல்லாமல் பிளாஸ்டிக்ஸில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. நம்ம யூஸ் பண்ணுற எல்லா பிளாஸ்டிக்ஸ்லேயும் மோஸ்ட்டாக இந்த ட்ரையாங்கிள் ரெஃபரன்ஸை பார்த்துருப்பீங்க. அந்த ட்ரையாங்கிள்குள்ளார 1லேருந்து 7 நம்பர் வரைக்கும் இருக்கும். ஒரு நம்பருக்கும் டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. இதை ஃபுல்லாக சொல்லி போர் அடிக்க விரும்பலை, தேவைப்படுறவங்க பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி 3 கலர்ஸில் ரெப்ரசன்ட் பண்ணியிருப்பாங்க. ரீயூசபிள், யூஸ் வித் காஷன் அண்ட் அவாய்ட். நோட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக பயோபிளாஸ்டிக்ஸ் எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். பயோபிளாஸ்டிக்ஸ் பிளான்ட் பேஸ்டு மெட்டீரியல்லேருந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. செல்லுலார், ஸ்டார்ச், லாக்டிக் ஏதாச்சும் ஒரு ரா மெட்டீரியலை யூஸ் பண்ணலாம். இதை டிசொல்யூஷன் பண்ணுறப்போ லாக்டிக் ஆசிட் அண்ட் எத்தனால் ப்ரொடியூஸ் ஆகும். அதோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆட் பண்ணுறதுனால ரெசின் அண்ட் பாலிஎத்திலின் ஃபார்ம் ஆகும். அதுலேருந்து பிளாஸ்டிக் கிரானுவல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. இந்த கிரானுவல்ஸை மோல்டிங் ப்ராசஸில் அனுப்பி டிஸ்போசபிள் ஐட்டம்ஸ், பேக்கேஜிங், பாட்ஸ், கப்னு ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இதை நம்ம யூஸ் பண்ணிவிட்டு ப்ராப்பராக டிஸ்போஸ் பண்ணும்போது 100 டேஸில் டீகம்போஸ் ஆகிற மாதிரி மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. அல்ட்ராவயலட் ரே, சன்லைட், ஹீட், ஆக்சிஜன் யூஸ் பண்ணி இதை டீகம்போஸ் பண்ணலாம். இந்த பயோபிளாஸ்டிக்ஸில் நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸ்டார்ச் பேஸ்டு, செல்லுலார்ஸ், ப்ரோட்டீன், அலிபேட்டிக் அண்ட் ஆர்கானிக் பேஸ்டு பயோபிளாஸ்டிக்ஸ்னு நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. கார்ன், ஈஸ்டர்ஸ், மில்க் ப்ரோட்டீன், பாலிலாக்டிக் ஆசிட்ஸ் அண்ட் சுகர் கேன் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ் ஃபெர்மெண்டேஷன் மூலமாக பயோபிளாஸ்டிக்ஸை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். பயோபிளாஸ்டிக்ஸ் நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ்லேருந்து தான் கிடைக்கிது. பட் அது எந்த அளவுக்கு சேஃப் அண்ட் யூஸபிள்? இம்பேக்ட்ஸ் ஆஃப் பயோபிளாஸ்டிக்ஸ். பயோபிளாஸ்டிக்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண நிறைய வாட்டர் அண்ட் எனர்ஜி தேவை. டீஃபாரஸ்டேஷன் அதிகமாகும், பட் டீக்ரடேஷனும் நடக்கும். அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா நான் ரெனியூவபிள் எனர்ஜி கன்சப்ஷனும் க்ரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷனும் டிக்ரீஸ் ஆகும். பட் அதே சமயத்தில் டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது. பயோபிளாஸ்டிக் ரிலீஸ் பண்ணுற நைட்ரேட் அண்ட் பாஸ்பேட்டால் எத்ரோஃபிகேஷன் அண்ட் அசிடிஃபிகேஷன் ப்ராசஸ் நடக்கும். இதனால் ஹார்ம்ஃபுல் ஆல்கே ஃபார்ம் ஆகும். அது அக்வாட்டிக் லைஃப் அண்ட் லேண்டோட லைஃபை பாதிக்கும். அது மட்டும் இல்லாமல் பயோபிளாஸ்டிக் ப்ரொடியூஸ் பண்ணுற காஸ்ட் அண்ட் பர்ஃபார்மன்ஸும் அதிகம். எவ்வளோதான் அட்வான்டேஜஸ் இருந்தாலும் அதே அளவு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கிறதுனால இந்த நேச்சரை காப்பாற்றுற பொறுப்பு எவ்ரி இண்டிவிஜுவல் பர்சன்ஸுக்கும் இருக்குது. ஸோ நாமளே ரெஸ்பான்சிபிலிட்டியை உணர்ந்து பிளாஸ்டிக்ஸை அவாய்ட் பண்ணணும். கடைக்கு போகும்போது கடைக்காரரே கேரி பேக் கொடுத்தாலும் வேணாம்னு சொல்கிற பழக்கத்தை எப்போ வளர்த்துக்கிறோமோ அப்போ தான் நம்மளால் என்விரான்மெண்ட்டை சேவ் பண்ண முடியும். இந்த வீடியோவை எவ்வளோ பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.